தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி சீரமைப்பு குறித்து வீடியோ வெளியிட்டு பிரதமர் மோடியை எச்சரித்த நிலையில் அதற்கு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வர்றோம். இதே 543 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா சென்சஸ்னுடைய நம்பர் நம்ம கையில் இல்லை, ப்ரொஜெக்டட் பாப்புலேஷனை கொண்டு போனால் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39லேருந்து 31க்கு வந்துடும், 8 குறைஞ்சிரும். அதே போல் கேரளா 20லேருந்து 12க்கு வந்துடும். இன்றைக்கி மக்கள் தொகை அடிப்படையில். ஆனால் நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலை என்பதை முதலாக இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி 543 சீட் அப்படியே 1/3 நம்முடைய சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதற்கு நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கக்கூடிய 543 அப்படியே 33% பிரிக்க முடியாது, ஏன்னா அது அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி மத்திய அரசு எல்லா கட்சிகளோடு இணைந்து அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தையும் போட்டு சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து நிறைய அமைப்புகளோடு பேசி இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கக்கூடிய சிறப்பு கூட்டத்தில் பேசினாங்க, எப்படி இதை கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் கொண்டு வருவது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம், 543 லோக்சபா எம்பிக்கள், அதை இன்றைக்கி நம்மக்கிட்ட பில் கிடையாது. நம்ம எல்லோருமே பேசுவது 50% அதை உயர்த்தணும் அப்படின்னா 816 எம்பிக்கள், 816 பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், அதில் 33% இடஒதுக்கீடு. இதில் ஆக்கப்பூர்வமாக எல்லோரையும் எடுத்துகிட்டு போகணும்னு பிரதமர் அவர்கள் பிரதமர் ஆக்கப்பூர்வமாக இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இன்றைக்கி நிறைய பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இது யாருக்கும் எதிரானது இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இடஒதுக்கீடு செஞ்சுருந்தோம்னா 39லேருந்து தமிழகத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை 31க்கு வந்திருக்கும், 8 நாம் இழந்திருப்போம். அதற்கெல்லாம் மதிப்பளித்து தான் மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் செய்யலை. நாங்கள் ஓவராலாக இந்த பையை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஓவராலாக 543லேருந்து அதிகப்படுத்துகின்றோம். அதிகப்படுத்திய பின்பு அதில் 1/3 கொடுக்குறோம். எப்படி அதிகப்படுத்துகிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு நேரடியாக ஒரு மாநிலத்தையும் 50% உயர்த்துகின்றோம் என்று முதல் கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39லேருந்து 59 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேரளா 20லேருந்து 30 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாமல் எல்லோரையும் ஒரு மனதோடு ஒரு நேர்கோட்டு பாதையிலே மத்திய அரசு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எதற்காக பொய்யை பேசி மக்களிடம் அச்சத்தையும் பயத்தையும் முதலமைச்சர் கிரியேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, 1960 தமிழ்நாடு பார்க்கும். திமுகவுடைய குடும்பத்திலேருந்து யாராச்சும் தீக்குளிச்சாங்களா? 1960 திமுகவுடைய குடும்பத்திலேருந்து யாரும் தீக்குளிக்கல. அப்பாவி தொண்டர்களை கொண்டு வந்து தீக்குளிக்க வச்சுட்டு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு போய் மாலை போடுறதை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையாக, ஒரு ஏமாற்று வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் முதலமைச்சர் தமிழக மக்களை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த விஷயத்தை உடனடியாக அவர் நிறுத்தணும். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தேவையில்லாத வேலை. ஆக்கப்பூர்வமாக யோசனை இருக்கா சொல்லுங்கள். சோனியா காந்தி அவர்கள் என்ன யோசனை சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்த முறை தவறு. அவங்க யோசனை சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல. அரசியல் கட்சிக்கு யோசனை சொல்வதற்கு முழு தகுதி இருக்குது. ஏன் ஏப்ரல் 16 கொண்டு வர்றீங்க, இன்னொரு மாதம் கொண்டு வாங்க, இன்னொரு அரசியல் கட்சி சொல்கிறாங்க. தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காலில் சொல்லியிருக்கிறாங்க, 50% உயர்வு என்பது ப்ரோரேட்டாக கொண்டு வாங்க, 50% மாநிலத்தினுடைய வளர்ச்சி அடிப்படையில் கொண்டு வாங்க. அது ஒரு யோசனை. இன்னொரு கட்சி நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள். எல்லோரும் யோசனை செய்த பிறகு எந்த மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இதை உயர்த்தணும். அதில் சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கனிமொழி கருணாநிதி அங்கே உட்கார்ந்துருந்தாங்கன்னா பெண்களுக்கான ரிசர்வேஷன் வரப்போகிறது கிடையாது. உங்களுடைய தங்கச்சி, அதே போல் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உட்கார்ந்துருந்தால் ரிசர்வேஷன் வரப்போகிறது கிடையாது. தமிழகத்தில் குடும்பமாக தங்கப்பாண்டியன், அவருக்கு பிறகு அவருடைய மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரிகள் பெண் எம்பி இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் ஜென்யூனாக கீழிருந்து வந்திருக்கிறாங்க. எனக்கு பாரத பிரதமருடைய முயற்சி என்பது முதல் தலைமுறை எந்த பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாமல், அரசியல் பேக்கிங் இல்லாமல், குடும்ப பேக்கிங் இல்லாமல் நேரடியாக அரசியலுக்கு சாதிக்க வேண்டும் என்று பிரதமர் நினைக்கின்றாங்க. அதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் சிறப்பு சிட்டிங்கை நம்ம கூப்பிட்டுருக்கோம்.
தமிழகத்தினுடைய தாய்மார்கள் சகோதரிகள் இதை நெஞ்சுரத்தோடு சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இந்திய அலையன்ஸினுடைய தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதுக்கு சப்போர்ட் பண்ணலினா தமிழகத்தினுடைய சகோதரிகள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அதை வருகின்ற தேர்தல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.